வெட்கப்பட்ட இடத்துல, அசிங்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் 2 மடங்கு பலனை கொடுத்து, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதே இடத்துல சாட்சியாய் நிறுத்துவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. நான் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ரேங்க் எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பேன். படிப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா இப்ப என்னால படிக்க முடியல. படிப்புல முன்னேறணும்னு துடிக்கிறேன். ஆனா என்னால முடியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நான் நல்ல ஒரு வருமானத்துல இருந்தேன். என்னுடைய வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை. நல்ல உயர்வான பதவியில இருந்தேன். நல்ல செல்வாக்கா இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்க்கல. எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி என்னுடைய வேலைக்கு விரோதமாய், வருமானத்திற்கு விரோதமாய், நான் செய்யாத குற்றத்தை எல்லாம் என் மேல சுமத்தி என்னுடைய வேலை ஸ்தானத்திலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நான் வீடு கட்ட துவங்கினேன். என்னுடைய பிளான் பெரிய பிளான். ஆனா அந்த வீடு கட்டி முடிக்க முடியாம பாதியிலேயே நின்று பல வருஷம் ஆனது. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள், ஏளனமாய் பேசுகிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதே இடத்துல எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாயோ அதே காரியத்துல, அதே விஷயத்துல 2 மடங்கு பலனை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்து தலை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே,